உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னென்ன குடும்பமே இறங்கிடுச்சு, ஆனா உன் ஆளை மட்டும் காணோம். என்னன்னு நான் வேணா கேக்கட்டுமா? ஏய் சும்மாரு, இதான் நினைச்சுக்க போறாங்க. நீ கேட்டாதானே என்ன மாப்பிள்ளை இப்பவே பொண்ணை தேடுறாருன்னு கேட்பாங்க. நான் கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னத்த எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்க அண்ணிய மட்டும் காணோம். எங்க கூட தான் வந்தா? ஆமாமா. எங்கடி? போய் கூட்டிட்டு வா. சரிங்க. போமா. வானதி, என்னடி காருக்குள்ளே உட்காந்துருக்க? இறங்கி வாமா. வாமா. வா வானதி. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க எல்லாம் கோயிலுக்கு வந்து எத்தனை நாளாச்சு? ஏதாவது கல்யாணம் காட்சினா தான் கோயிலுக்கே வர்றீங்க. அடிக்கடி வந்தா தானே அந்த தெய்வத்தோட மனசு குளிரும். இனிமே வந்துட்டா போச்சு. சரி வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல காலை நினைச்சிட்டு போவோம், அதுதான் நல்லது. ஆமா ஆமா, அதுதான் ஐதீகம். சரி சரி வாங்க, எல்லாரும் குளத்துல கால் நினைச்சிட்டே போவோம். வானதி அண்ணி, தாமரைப்பூ குளத்துல விழுந்துருச்சு பாருங்க. ஏய் வானதி, பூ தண்ணில விழுந்துருச்சு பாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சாமிக்கு வைக்க வேண்டிய பூவை இப்படி தண்ணியில விட்டுட்டியம்மா. என்ன வானதி, பூ தண்ணில விழுந்தது கூடவா உனக்கு தெரியல? சாமி விஷயமாச்சேன்னு பயபக்தியோட கவனமா பண்ணிருக்கணும். எங்கேயோ நினைப்ப வச்சுக்கிட்டு பண்ணா இப்படிதான் ஆகும். ஆரம்பமே இப்படி அபசகனமா இருக்கே. பாத்தியா ஆள் ஆளுக்கு எப்படி பேசுறாங்கன்னு? அறிவு இருக்கா உனக்கு? வந்த இடத்துல அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கா நடந்துக்குவ? ஆத்து செய்ய மாட்ட? வானதி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? இப்ப என்ன ஆயிடுச்சு? 4 ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. தட்டுல வச்சிருந்த பூ தெரியாம தண்ணியில விழுந்துச்சு. இது ஒன்னும் அவசரம் நல்லா இல்ல. வேற பூ வாங்கிட்டா போச்சு. சாமி கும்பிட வந்த இடத்துல சங்கடப்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பேச வேணாம். வானதி, உன் மேல எந்த தப்பு இல்லம்மா. நீ வா வாமா. கரிகாலா, என்னப்பா? மாப்ள, ஐயோ டேய் கரிகாலா.
கட்டிக்க போறவள குறை சொன்னதும் என் பேரனால தாங்கிக்க முடியல பாத்தியா? சிங்க மாதிரி போய் பூவை எடுத்துட்டு வந்துட்டானே. வானதி, உன்னை கட்டிக்க போறதுக்கு முன்னாடியே என் பேரன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான் பாத்தியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவதாண்டி. அண்ணி அண்ணி எவ்வளவு நேரம் பூவை நீட்டிக்கிட்டே இருக்கோம்? பூவை வாங்கிக்கோங்க. ம் ஏய், என்ன முறைக்கிற? நீயும் பழத்தை விட்டுருந்தா நானும் குளத்துல முங்கி முத்து எடுத்திருப்பேன். ஆமா ஆமா, போட சொன்ன ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரல, இதுல முத்து எடுத்துட்டு வருவாராம். சரி சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம். பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலோட பெருமை எல்லாம் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது விலகி பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க குடும்பமும் விருத்தியாகும். அவ்வளவு சக்தி உள்ள சாமி இது. அப்ப ஜாதக பொருத்தம் சரியில்லைனாலும் இங்க வந்து பூஜை பண்ணிட்டா இந்த சாமி சரி பண்ணிடுமா? ஏமா, நம்மள படைச்சதே அந்த சாமி தாமா. அவரு சரி செய்யாம வேற யாரு சரி செய்வாங்க? முதல்ல கடவுளை நம்புமா. கல்யாணி, சரியாயிடும்னு நம்பி தானே சாமியை தேடி வந்திருக்கோம். நாம நம்பி வந்த மாதிரியே பூசாரி அதைத்தானே சொல்றாரு. அப்படியே ஏன் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? என் மனசுல இருக்க சந்தேகத்தை தானே கேட்டேன். அத கூட நான் கேட்க கூடாதா? அப்ப நான் எதுவுமே பேசக்கூடாது, நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கணுமா? அப்படி சொல்லல கல்யாணி. நீங்க அப்படிதாங்க சொல்றீங்க. நான் எதுவுமே பேசல, போதுமா? ஏமா, கோயிலுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்கம்மா. முதல்ல பூஜை பண்ணணும். தட்டை கொடுங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.